2025ல் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். இப்போ இருக்கிற இன்டர்நெட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸி தான். ஆனால் அது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி பணம்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மணி அப்படின்றது ஒரு டூல் தான், அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு பயன்படுத்துகிற ஒரு டூல் தான். இப்போது என்கிட்ட ஒன்று இருக்குது, உங்ககிட்ட ஒன்று இருக்குது. அதை கொடுத்து நான் இதை வாங்குகிறேன், இதை கொடுத்து அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் வந்து இப்போ இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ஒரு அப்போவே இருந்துருச்சு. அப்போனா இப்போது ஆதி காலத்தில் வந்து பணம்லாம் இல்லை, பொருள் தான் இருந்துச்சு. அதான் பண்டை மாற்றங்கள்னு சொல்லுவாங்கள்ல. என்கிட்ட ஒரு கொய்யாப்பழம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஏதோ வெஜிடபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேரட், கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்குது. நான் என்கிட்ட இருக்க கொய்யாப்பழத்தை கொடுத்து நான் அதை வாங்க முடியும். அதை கொடுத்து நீங்கள் என்கிட்ட இருக்க ஃப்ரூட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த மணி அப்படின்றது. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா உன்னால் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். உங்ககிட்ட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் பணம்ன்றது ஜஸ்ட் அ டூல். இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கான தேவையான ஒரு டூல். இது நெசசரி. ஸோ அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்வெஸ்டிங் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டாக் மார்க்கெட் நான் மணி சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ டாடா, ரிலையன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுக்காமையும் இருப்பாங்க. சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் டிவிடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஸ்டாக் ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ஸ்டாக் வந்து டப்பாரியா அப்படின்னு ஒரு ஸ்டாக் பார்த்தேன். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 26 rupees. பட் அவங்க கொடுத்த டிவிடெண்ட்ஸ் மட்டும் ஒரு இயருக்கு லாஸ்ட் இயர் 2024 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது 26 இல்லைங்க, சாரிங்க, 10 ரூபா தான் ஸ்டாக்கோட ப்ரைஸே. பட் அவங்க கொடுத்த டிவிடெண்ட் மட்டுமே 65 rupees பெர் ஸ்டாக்குக்கு. ஸோ இமேஜின், உங்ககிட்ட ஒரு 1000 ஸ்டாக் இருக்குது. மூச்சு வாங்குதில் கேட்குறதுக்கே. ஓகே, ஸோ செகண்ட் ஒன்று வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடம் வாங்குறது அதெல்லாம் இல்லைங்க. காசு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் என்கிட்ட காசுலாம் இல்லை ப்ரோ, அந்தளவுக்குலாம் இல்லை. என்கிட்ட ஜஸ்ட் 200-300 அவ்வளோதான் இருக்குது. அப்படின்னா உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இந்த REITs அப்படின்றது. இது என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதோட ஸ்டாக்ஸை வந்து டிமேட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஐ ஹோப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்தானுங்க. எஸ்ஐபி பண்ணுங்கள், மாதம் 5000 எஸ்ஐபி பண்ணால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். 30 வருஷம் கழிச்சு 1 கோடி, 30 வருஷம் கழிச்சு கோடீஸ்வரன் ஆகி. க்ரோ அப் கைஸ், க்ரோ அப். ஸோ பை த வே, நான் மணி சீரீஸில் பேசுகிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேருந்து மேபிலாம் இல்லை, கண்டிப்பாக அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த ரேர் கேஸில் தான் அதில் வந்து லாஸ் அப்படின்றதே ஆகும். இது வரைக்கும் லாஸ் ஆகி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ ஃபோர்த் ஒன்று வந்து கிரிப்டோ, த பிக் புல் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சியை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பிட்காயின் வந்து எங்கேயோ இருந்தது, இப்போ வந்து $1 lakh போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஎன்ஆரில் வந்து எப்படி சொல்கிறது, நேற்று பார்த்தேன் நான், 91 lakhs இருந்துச்சு. நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கிரிப்டோவில் எனக்கு தெரிஞ்சு 54 lakhs இருந்தப்போ நான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் 100 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணேன் சில பல காரணத்தினால. பேட். ஓகே, பேக் டு த பாயிண்ட். ஸோ இதுதான் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்டு நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம் நல்லா. ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா, இப்போது லெட்ஸே இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு எடிட்டிங் ஸ்கில் இருக்குது, இல்லை உங்ககிட்ட வந்து கோடிங் ஸ்கில் இருக்குது, இல்லை உங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது, இல்லை உங்ககிட்ட ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கில்லை வந்து அப்படியே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை
லைவ் லைவ் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நீ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியா பேஜ்லேயோ போட்டு அப்படின்னா உனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் கிடைப்பாங்க. ஸோ அதை வச்சு நீ கோர்ஸ் நீ செல் பண்ணிக்கலாம். உன்னோட ஓன் கோர்ஸே நீ செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து உன்னால் மணி மேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஸ்கில் லேர்ன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் லேர்ன் பண்ணணும். இப்போது டிமாண்டாக போயிட்டுருக்குது என்ன அப்படின்னா வீடியோ எடிட்டிங் தான் இப்போ டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஆகிட்டு வர்றானுங்க. என்னை தான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். அதான் நிறைய பேர் வர்றாங்க கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு டிமாண்ட் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு எந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வீடியோ எடிட்டிங்க்கு இருக்குது. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கூட ஏஐலாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். பட் வீடியோ எடிட்டர்ஸில் ஏஐலாம் ரீப்ளேஸ்லாம் பண்ணாதுங்க. அண்டு ட்ரேடிங் கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கோர்ஸ், அதாவது மாஸ்டர் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். அரைக்குறையாக கற்றுட்டுலாம் கோர்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள தான் கல்விக்குள்ளி ஊற்றுவானுங்க உங்கள் கோர்ஸில் சேர்றவங்க. ஸோ அதனால் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு கோர்ஸ் பண்ணுங்கள். கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ரெவன்யூ பார்க்க முடியும் ஒன்ஸ் அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம். ஓகே. ஸோ தேர்ட் கேட்டகரி வந்து அதான் கான்டென்ட் க்ரியேஷன். கான்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்றது யாருன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர். ஆமாம், நான் கான்டென்ட் க்ரியேட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற நிறைய பேர் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம். அந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட்டர் ஆனீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். ஸோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கூகுள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட யூடியூப்பில் ஆட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து மணி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் இல்லை எனக்கு அப்படி பேசுகிறதுலாம் எனக்கு பிடிக்காது பிரதர், நான் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணணும், ரைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது பிளாகிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளாகிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம்ல, ஹவு டு பிகம் அ மில்லியனர் அப்படின்னு நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறோம். நிறைய ஆர்டிகல்ஸ் வருதுல, அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து போட்டிருப்பாங்களே இப்படி தான் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பிளாகிங் அப்படின்றது. ஸோ அதில் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான். யூடியூப்பில் வந்து ஆடு போகுது, பட் பிளாகிங்கில் வந்து ஆடு அங்கே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து எந்த பெரிய கேட்டகரிலாம் இல்லை. பட் உங்களோட பிளாகிங் பேஜ் வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கணும். டிராஃபிக் அப்படின்றது நிறைய பேர் உங்களோட பிளாகிங்கை வந்து பார்த்துருக்கணும். ஸோ அதுதான் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வியூஸ்னு சொல்லுவாங்க, அங்கேயும் வியூஸ்னு தான் சொல்லுவாங்க. பட் டிராஃபிக் அப்படின்னு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் போடுற வீடியோவை ஃபேஸ்புக்லேயும் போடலாம். ஃபேஸ்புக்கில் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு ரெவன்யூ வரும். அண்ட் அது அப்படியே ஷார்ட்டாக அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் இப்போ போட்டுட்ருக்கேன்ல, என்னோட சேனல்லையும் நான் போட்டுருவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போட்டுட்ருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் போட்டேன் அப்படின்னா அதுக்கு மேபி ரீல்ஸ்லாம் வியூஸ்லாம் போகும் இல்லையா. ஸோ அதில் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு வரும். ஐ மீன் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு நெகோஷியேட் பண்ணலாம், எனக்கு இவ்வளோ கொடுங்க, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான். அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் என்னோடய ஐடி நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த் கேட்டகரி வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எனக்கு இதுவும் வேணாம் பிரதர், எனக்கு வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் ரீசெண்டாக விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்க, டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு விட்டமின் சி சீரம். இதோட ரிசல்ட் வந்து நான் இன்றைக்கி தான் Day 1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ Day 7 வரைக்கும் நான் 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை. ஸோ அந்த விட்டமின் சி சீரமோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சர்டன் கமிஷன் வரும். சர்டன் கமிஷன் அப்படின்றது ஃபிக்ஸடு ரேட்லாம் கிடையாதுங்க, லைக் பர்சன்டேஜ் தான். இப்போ 200 அந்த ப்ராடக்டோட ரேட்னா அதுலேருந்து 2%, 5% தான் வரும், பெரிய அளவுலலாம் வராது. ஸோ இதுதான்
அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது. அண்ட் இது நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். பட் இதுவே நீங்கள் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மேபி அதில் ஓப்பன் பண்ணிட்டு சைன் அப் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எனக்கு கமிஷன் வரும். அப்படி தான் நிறைய பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதாவது லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து 1 lakh per day ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 lakhக்கு சர்டன் கமிஷன் டெய்லி அவங்களுக்கு போயிட்டுருக்கும். நீங்கள் எப்போலாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போலாம் அவங்களுக்கு கமிஷன் போயிட்டுருக்கும். ஸோ இதில் தான் மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணுவாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். அண்ட் நீங்கள் டெலிகிராம்ஸ்லேயும் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க் அப்படி இப்படின்ட்டு. சாதிக் அசீஸ்னு ஒரு யூடியூபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருமே ஒரு டெலிகிராம் பேஜ் ஒன்று வச்சுருக்காரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. ஸோ அப்படி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. அண்டு நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் வித் அமேசான். அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோ, அதாவது அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மணி மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் அப்படின்றது இப்போது அதே தான் அமேசான் கேட்டகரி தான். அமேசானில் இப்போது நான் சொன்னேன்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போது நான் இந்த டைரி வச்சுருக்கேன். இந்த டைரியை வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் என்னோட செல்லர் சைடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை போயிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதாவது கஸ்டமருக்கும் எனக்கும் நடுவில் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் தேர்ட் பார்ட்டி. ஓகே, அவன் தான் அமேசான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இ-காமர்ஸ். கஸ்டமர் வந்து இவன் மூலமாக ஆர்டர் பண்ணுறாங்க. அவன் மூலமாக ஆர்டர் பண்ணுறது எனக்கு வருது. நான் என்னோடய ப்ராடக்டை இவன்கிட்ட கொடுக்குறேன். இவன் போயிட்டு கஸ்டமர்கிட்ட சேர்க்குறான். அவன் காசு இங்கே கொடுக்குறான், நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தான். அதுதான் இ-காமர்ஸ் அப்படின்றது. ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இ-காமர்ஸ் அப்படின்றது இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் நீங்கள் செல் பண்ணலாங்க. கிளாத்திங்லேருந்து A to Z நீங்கள் செல் பண்ணலாம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இ-காமர்ஸ்க்குமே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு சேனல் நான் பார்த்தேன். பட் நீங்கள் மறந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இ-காமர்ஸ் அப்படின்றது. இதில் நீ என்னடா ட்ரை பண்ண அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ஏதோ ஒரு யூடியூப்பில் சொல்கிறதையோ இல்லை நான் ஏதோ ஆர்டிக்கலில் படித்ததையோ நான் இங்கே வந்து சொல்கிறதுக்கு நான் இங்கே இல்லை. நான் என்ன ட்ரை பண்ணனோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இதில் பிளாகிங் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கேன், கிரிப்டோ ட்ரை பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோ எடிட்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். இ-காமர்ஸ் ட்ரை பண்ணல, ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணல, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணணும் அதை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் ஒர்க் ஆகலை. எதுலேயும் நான் மணி ஜென்ரேட் பண்ணல இன்னும். கண்டிப்பாக நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நம்பிக்கையோடு இருங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.